அதிகமாக ஏர் ஃபால், ட்ரைனஸ் அப்புறம் டேண்ட்ரஃப்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ நான் சொல்கிறேன், இந்த பேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அதிகமாக ஏர் ஃபால் அப்புறம் ட்ரைனஸ் டேண்ட்ரஃப்னால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தா நான் சொல்கிறேன், இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்க்கனா ஐரிச் ப்ரோட்டீன் ஏர் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். இது ஒரு வாஷ்லேயே உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் இருக்கும். அது எப்படி பண்ணலாம் எல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க மாஸ்க் ரெடி பண்ணி போகலாம். செம்பருத்தி அப்புறம் மெயினாக எக்கை வச்சு தான் இந்த மாஸ்க்கை ரெடி பண்ண போகிறோம். அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் எல்லாமே நான் பெனிஃபிட்டோட சொல்கிறேன். செம்பருத்தி எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நல்லா ஏர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். இதில் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஏர் க்ரோத்து சூப்பராக இருக்கும். அப்புறம் ஏர் ஃபாலை ப்ரிவெண்ட் பண்ணும், ரூட்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், பிரேக்கேஜஸ் எல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணும். அப்புறம் நேச்சுரலாகவே இது கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால நம்ம முடி நல்லா சாஃப்டாக பவுன்ஸியாக இருக்கும். க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. செம்பருத்தி எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நேச்சுரலாகவே ஸ்கேல்பை நல்லா க்ளீனாக கிளென்ஸ் பண்ணி தரும். அப்புறம் ஆயிலெல்லாம் ரிமூவ் பண்ணி தரும். இந்த இச்சிங் அந்த மாதிரி இருந்தாலாம் ரெடியூஸ் பண்ணோம், கண்டிஷனிங்காக இருக்கும். வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சா அது கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஆலோவேரா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இது நல்லா ஹைட்ரேட் பண்ணும், மாய்ஸ்சராக வச்சுருக்கோம் ஸ்கேல்பை. அப்புறம் முடி நல்லா திக்காக வளரும், தின்னாக இருக்க ஏரும் திக்காக வளரும், டேண்ட்ரஃபெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், ஏர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். நேச்சுரல் கண்டிஷ்னர் இது. இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எல்லோ இது இருக்குல்ல, அதெல்லாம் க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்க வெந்தயம். இது நல்லா டேண்ட்ரஃப் கம்மி பண்ணும், ட்ரைனஸை கம்மி பண்ணும். அப்புறம் ஏர் ஸ்ட்ரக்சரை நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக வச்சுருக்கும். நல்லா வால்யூமைஸாக இருக்கும், திக்காக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் காஞ்சிட்ருக்கனால ஊற வச்சுக்கோங்க. எக்கில் இது ரிச் இன் ப்ரோட்டீன். அப்புறம் டேமேஜ் ஏரெல்லாம் ரெடியூஸ் பண்ணும், ஸ்ட்ரென்தன் கொடுக்கும், முடிக்கு நல்லா ஷைனாக இருக்கும். நேச்சுரலாகவே இது ஸ்மூத்தாக இருக்கும், க்ளாஸி ஃபினிஷ் கொடுக்கும் முடிக்கு. பிரேக்கேஜஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும். நேச்சுரல் கண்டிஷ்னர் இது. இது ஒரு மிக்சி ஜாரில் செம்பருத்தி பூ, வாஷ் பண்ணி வச்சுருக்க செம்பருத்தி பூ, அப்புறம் செம்பருத்தியில் நல்லா பிச்சு பிச்சு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். செம்பருத்தி இலை, அப்புறம் வாஷ் பண்ணி வச்சுருக்க கத்தாழை, ஆலோவேரா, நேச்சுரல் ஆலோவேரா, உங்களுக்கு ஜெல் கிடைச்சாலும் அதை போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் நல்லா உரிக்க தண்ணியோடவே சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே கிரைண்ட் பண்ணிடலாம். எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம ஏர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ரொமோட் பண்ணி தரும். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இது ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் எப்பயும் போல் ஒரு கிளாத் வச்சு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். நமக்கு அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். அப்புறம் மெயினாக வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். நம்ம அப்படியே போட்டால் திப்பியாக இருக்கும், ஏர் வாஷ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபில்டர் பண்ணிக்கலாம். நம்ம ஏர் மாஸ்க் ரெடி, ஏர் பேக்கு, ஏர் மாஸ்க் ரெண்டு வேணும் சொல்லலாம். இப்போது இதில் எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஸ்மெல் இருக்கிறது இல்லை, நம்ம யூஸ் பண்ணாலும் ஸ்மெல் இருக்காது. எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். சில பேருக்கு எல்லோ யோக் போட்டால் ஸ்மெல் வரும்னுட்டு பிடிக்காது. ஸோ நம்ம எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். அது ஸ்மெல்லே இருக்காது. இது பேக்கில் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு அந்த ஸ்மெல்லே இருக்காது. வாஷ் பண்ணிட்டு வந்தாலும் ஸ்மெல் இருக்காது. இப்போ நல்லா பீட் பண்ணலாம், மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணலாம். பீட் பண்ணியாச்சு. பேக் ரெடி, மாஸ்க் ரெடி. வாங்க அப்ளை பண்ணிடலாம். பேக் ரெடி, அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஆயில் வச்சு சிக்கு எடுத்துருக்கேன். சிக்கு எடுத்துடுங்க க்ளீனாக, அப்போ தான் அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போது ஸ்கேல்ப்லேருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணிடலாம்.
நம்ம டாப்லேருந்து டிப் வரைக்கும் அப்ளை பண்ணால் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் கம்மியாகும். நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே போட்டால் கட்டியாக நல்லாயிருக்கும். ஃபில்ட்ரு பண்ணாமல் அப்படியே ஒன்று ஏர் வாஷ் பண்ண கஷ்டமாக இருக்குன்றதுனால தான் ஃபில்ட்ரு பண்ணி இப்படி போடுறோம். நான் காட்டுற ஏர் பேக்கெல்லாம் இப்போது ரீசெண்டாக இந்த மாதிரி வாட்டர் வழியாக இருக்குல்ல, நம்ம வாஷ் பண்ண ஈஸியாக இருக்கும். அதனால தான் ஏர் வாஷ் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் ஃப்ரண்ட்டு, முக்கியமாக ஃப்ரண்ட் நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு தான் நமக்கு சீக்கிரமாக முடி கொட்டும். ஸோ அங்கே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். கொஞ்சம் கூட இந்த எக்கு ஸ்மெல் இல்லை. எக்குக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், எக் யூஸ் பண்ணாதவங்க. இப்போ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ கொண்டை போட்டுக்கலாம். அப்ளை பண்ணியாச்சு. ஒரு 15 to 20 minutes விட்டு ஏர் வாஷ் பண்ணிடலாம். எப்பவுமே ஏர் வாஷ் பண்ணும்போது எந்த ஷாம்போ இல்லை சீக்காக எது யூஸ் பண்ணாலுமே டைல்யூட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்க. அப்படியே டைரெக்ட் அப்ளை பண்ணாதீங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுறது எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ளீனாக டைல்யூட் பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். பாருங்கள், ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நான் சரியாக ஏர் கூட ட்ரை பண்ணலை, ஆனாலும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம எல்லா பேக்கை போடும்போதும் சாஃப்டாக இருக்குது. ஷைனிங் தெரியுதா? ஏர் வாஷ் பண்ணல, ஷைனிங்காக இருக்குது. டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடும். ஒரு வாஷ்லேயே க்ளீனாக டேண்ட்ரஃப் எல்லாம் கிளியர் ஆகிடும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தால் இந்த பேக்கை ஒரு வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, உங்கள் முடியல சேஞ்சஸ் இருக்கா, எல்லாமே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். பாய்.